இந்த நாளில் நானும் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க உதவி செய்தார். ஓகே, நீங்கள் அழகாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீர்கள். நான் இடையில் நுழையாவிட்டால் இன்னும் அழகாக நீங்கள் ஜெபிப்பீர்கள். பாஸ்டர் இன்னைக்கு ஒரு இடம் போயிடாதுங்கன்னு சொன்னேன் தான் நான் வந்தேன். இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து ஜெபித்திருக்க முடியும். நல்லது. எப்படி இருப்பீனும் நான் பிரசங்க யார், எனக்கு ஆண்டவர் வார்த்தை தந்துட்டுருக்குனால உங்களுக்கு சில ஆலோசனை சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அநேக காரியத்துக்கு உங்களுக்கு தேவன் தந்த நடத்துதலின்படி கிருபையின்படி நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள். நடக்கட்டும். சரி, ஆவியானவர் பேசுகிற சில வசனங்களை நீங்கள் கேட்க வேண்டும். அது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மத்தேயு 6:10 வாசிக்கும்போது நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் தெரியுமா? பரமண்டல இருக்கிற பிதாவே உம்முடைய ராஜ்யம் பரிசுத்த அப்படி நாம பரிசுத்தப்படுவான்னு சொல்லிட்டு வந்து உம்முடைய ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் ரொம்ப முக்கியம். நீங்கள் அநேக காரியத்துக்கு உங்கள் அறிவுக்கு ஜெபிச்சிங்க, அது அங்கே இருக்கட்டும். ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை கொஞ்சம் கேளுங்க. அது ஏன் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று முதல்ல ஜெபிக்க சொன்னார் என்று சொன்னால் கவனமாக கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவனுக்கு அவருடைய ராஜ்யம் உலகத்தில் இருந்தது. எங்கே இருந்ததுன்னா ஆதாம் ஏவாள் இருந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர் வந்து உலாவி விட்டு போனார் என்ற செய்தி நமக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் அவர்கள் தேவ சித்தம் செய்யலை. ஆதாம் ஏவாள் சாத்தாம் பின்னால் போய் கர்த்தரை அசட்டை பண்ணால என்ன ஆச்சு தெரியுமா? மகிமையில் அளந்து ஆதியாகமம் 3:16-19 நீ பெருக பெருக வேதனை வரும், பூமி உன்னை தான் சபிக்கப்பட்டிருக்கும், நீ மண்ணிலிருந்து மண்ணுக்கு திரும்புவான்னு சொல்லிட்டு அந்த 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வந்து என்ன அவர் ஆதாம் ஏவாளை துரத்தி விட்டு ஏதேன் தோட்டத்தை பூட்டிட்டார். சரியா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது, அது முடிந்து போயிட்டு. நம்பர் 1. 2வது, அப்புறம் எல்லாம் ஜனங்கள் சாத்தாம்பிடியிலே ஆயிட்டாங்க. நம்ம நிறைய செய்தியெல்லாம் பார்த்துருக்கோம். நோவா மட்டும் தேவ சித்தம் செஞ்சதுனால அவனோடு பேசினார். அவனோடு பேசி நோவா நீ இதை எல்லாருக்கும் சொல்லுன்னு சொன்னார். அவன் நீதியை பிரசங்கித்தான் என்று பேதுருவின் நிருபத்தில் நான் வாசிக்கிறோம். அவ்விதமாக அவன் நீதியை பிரசங்கித்தும் யாருமே என்ன செய்யலை, கேட்கல. சரிதானே? இப்போ என்னாச்சு? தேவன் நோவாவை மட்டும் பிழை செய்ய சொல்லி பாதுகாத்து விட்டு எல்லாரையும் ஜலத்தினால அழித்து போட்டாரா? சரி, இப்போ நோவா. அப்புறம் யாரும் தேவ சித்தம் செய்யலை. ஆபிரகாம் மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படித்ததுனால உன் நிமித்தம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து அவர்களுக்கு ஒரு தனி தேசம் கொடுத்து நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன், பிரசன்னமாக இருப்பேன், நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி நியமம் எல்லாம் கொடுத்தா அவர்கள் விக்கிரகாரம் செஞ்சாங்க, 10 தரம் பரிச்சை பார்த்தாங்க, வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு எல்லாம் இழந்துட்டாங்க. சரிதானே வருஷ? இப்போ இங்கேயும் தேவராஜ்யம் போச்சு. அடுத்தது தான் அது நம்ம ஏசாயா 65:17 சொல்கிறோம்ல, இனி வேண்டாம் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க போகிறேன், முந்தின நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியை அவர் புறக்கணித்து விட்டார் என்ற செய்தியை நாம் பார்க்குறோம். ஸோ இன்று இந்த உலகம் எவ்வளவு நீங்கள் நிறைய காரியம் சொல்லி ஜெபிச்சிங்க, கொடுமையும் சாபமும் துன்பமும் சொல்ல முடியாத வேதனையில் இருப்பதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் என்ற ஆளுகையை விட்டு உலகமும் மனிதர்களும் விலகி போயிட்டு. ஹல்லேலூயா. இதுதான் புரியும். இங்கே வந்து இப்போ தேவன் ஆட்சி செய்யலை. அதான் லூக்கா 4:5 படிக்கிறோம்ல, உலகம் முழுசும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. 1 யோவான் 5:19 சொல்லுது இல்லையா? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் தேவனுடைய சாபத்திலும் பிரசங்கி சொல்வான் மனுஷர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படி தேவன் அதை நியமித்திருக்கிறார். சரி, தேவனுடைய சாபத்திலும் சாத்தானுடைய ஆளுகையிலும் இந்த உலகம் ஆயிட்டு தேவ சித்தம் செய்கிறவங்க இல்லை. அதனால கொடுமைகள் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து வர வர அதிகரித்து கொண்டு வர்ற தேர்வு குறையலை. இயேசுவின் சுவிசேஷம் வந்தது, ஜெபம் இருக்குது, சபையெல்லாம் இருந்து எல்லாம் இருந்தாலும் குறையலை. ஏன் குறையலைன்னா இதான் நீங்கள் கவனிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலையில் அல்லது உலகத்தில் வராதது வரை இந்த சாபங்கள் தொடரும். சொல்ல புரியுது இல்லையா? பேஸ்மெண்ட்டு சரியா புரியணும். சாத்தா உங்களை வட்டங்கறக்கி உங்களை முட்டாளாக்கிடக்கூடாது, அப்படி சொல்லி தான் தரணும். தேவனுடைய ராஜ்யம் ஆளுகைக்குள் இந்த உலகம் வர்றது வரைக்கும் இந்த சாபங்கள் இப்படித்தான் தொடரும். அதனால தான் வெளிப்படத்தில் 21:1 வந்தால் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குறேன், முந்தினவர்கள் நினைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு 3ஆம் வசனம் என்ன சொல்லும் தெரியுமா? மனுஷனுடைய மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களோடு கூட வாசமாக இருப்பார் சொல்லியிருக்கா? அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன நடக்கும்? 4ஆம் வசனம் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, இனி துக்கம் அல்ல, இனி அலறவள். அப்போ அந்த கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படணும், துக்கம் இருக்கப்படாது, சாபம் இருக்கப்படாது. என்ன செய்யணும்? தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளேயும் உலகத்திலையும் வரணுமா வேண்டாமா?
அதான் பிரச்சனை. இது வராதான், நான் சொல்லிடுறேன், நேராக சொல்லிடுறேன். அந்த புதிய வானம் புதிய பூமி வந்தால் தான் வருமா, பழைய பூமியில் வராதுன்னு சொல்லிட்டார், முடிஞ்சிச்சு. ஸோ உங்களை குழப்பறதுக்கு பேசலை, ஒரு அறிவை தர்றதுக்கு பேசுகிறேன். 22:3 வெளிப்படுத்தல் சொல்லுது, இனி ஒரு சாபம் வராது, ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு ராஜாவாய் ஆட்சி செய்கிற சூழ்நிலை வரும்போது தான் இந்த சாபங்களுக்கு முடிவு வரும், அதுவரை வராதுன்னு சொல்லிட்டார். இப்போ புரிஞ்சிருக்குமா? நீங்கள் புரிஞ்சிட்டீங்களா? அப்போ பிரசங்கார நாங்கள்லாம் தப்பு பண்ணுறோமான்னு கேட்குறீங்களா? அது எனக்கு தெரியாது, நீங்கள் பார்க்கணும், நான் வசனத்தில் போகணும். அப்போ தேவன் சபிச்சிட்டார், இதை தீக்குளத்தும் வச்சுட்டார். 2 கொரிந்தியர் 3:7-13, 2 பேதுரு 3:7-13 வரை இந்த வானம் பூமி அக்கினி கிரியா வச்சிருக்கு. தேவனுடைய நீதிவாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். அப்போ தேவன் ஆட்சி செய்கிற புதிய வானத்துக்கு தான் காத்திருக்கிறோம். இதை சரிப்படுத்த முடியாது. புரிஞ்சுங்களா? புரிஞ்சிடணும், புரிஞ்சுதான் ஆகணும். எனக்கு தெரியாது, நான் சொல்லிகிட்டே இருக்கணும். இதை சரி பண்ண முடியாது. தீக்குளத்தை வச்சுருக்கேன், சாபம் உருப்படாது. புதிய வானம் புதிய பூமியில் தான் இதெல்லாம் முழுமை அடையுங்கிறத முதலாவது மனசில் வச்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முதலாவது ரெடி ஆகணும். சரிதாங்களா? அதனால தான் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக மனசை திருப்புங்கன்னு மற்ற 4:17 சொல்லிட்டார். நீங்கள் இந்த பூமியை சரிப்படுத்த முடியும்னு ஜோம் பண்ணா, நான் உண்மையை சொல்கிறேன், வாரதை நாம் தேவனுக்கு வேலை செய்யலை, சாத்தானுக்கு வேலை செய்யணும்னு அர்த்தமா. குழம்பிடாதுங்க, அதில் ஆழம் இருக்கு. ஒரு ராஜ்யம் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறேன் இல்லை, நான் ஆட்சி செய்வேன்னு சொன்னேன்ல, அதுக்கு நீங்கள் ரெடியாக மாட்டேன்னு சொல்கிறீங்க. நான் சபிச்சு தீ கொளுத்துவேன்னு சொல்லுதை நீங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் தப்பு தானே? தப்பு தான், தப்பு தான். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டா முதலாவது பரலோக தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வர்றதுக்கு ஜெபம் பண்ணணும். அப்படி தானே இயேசு சொன்னாருங்க. அது புறதானே மற்ற எடுத்து வரணும், அது தப்பு பண்ணக்கூடாது. புரிஞ்சிருங்க, அது உங்கள் குராக்டிகலாக நான் சொல்லி தந்துடுறேன். இது முதல். ஏன்னா நிறைய ஜபங்கள் இப்படி நடக்கு, சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற ஜபம் உலகத்தில் நடக்கு. ஆண்டவர் அதெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. போடா, நான் எல்லாம் தீக்குளத்தை வச்சிருக்கேன், நீ எதை ஆசிரிக்க போறியா? முதல்ல ஏன் ராஜ்யத்தை உண்டாக்கு, புரியுதா? ஏன் ராஜ்யத்தை உண்டாக்கு, அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனிதருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள் சொல்லியிருக்கான். உலகத்திலிருந்து ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சீங்க? பிரிச்சு எனக்கு தந்தீங்க, அவங்களுக்கு உம்முடைய வசனம் சொன்னேன், அவங்க தான் உம்முடையவர்கள். இப்போ புரிஞ்சிட்டுல, ஒரு சின்ன கூட்டம் இருக்கு வைங்க. இப்போ 9ஆம் வசனத்தில் வந்தா, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக. இப்போ என்னாச்சு? அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களை உட்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் ஜெபமாக இருக்கணும். சரியா? தேவ சித்தம் செய்கிற எல்லைக்குள் கொண்டு வருவதுதான் முதல் ஜெபமாக இருக்கணும். தேவ ஆவியினாலே நடத்தப்படுறது தான் தேவ பிள்ளைன்னு ரோமர் 8:14 சொல்லல. அந்த எல்லைக்குள்ளே தான் முதல்ல நீங்கள் கொண்டு வரணும். இதுக்கு வெளியே நீங்கள் ஜெபிக்க கூடாது. இதுக்கு வெளியே ஜெபிச்சா ஒரு சின்ன அளவுக்கு ஜெபிச்சுக்கலாம், அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. ஜெபிக்கவே கூடாதுன்னு சொல்லலை. ராஜாக்கள் நல்லா ஆட்சி செய்யணும், நாம அதுக்கு நடுவில் தான் இருக்கோம், அது கொஞ்சம் ஜெபிக்கணும். ரட்சிக்க உள்ள வர்றதுக்கு, தேவ சித்தம் நிறைவேறதுக்கு ஜெபிக்கணும். இப்போ புரியுதில்ல? அது ஏன்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியணும்ல. அது என்னன்னா 2 தீமோத்தேயு 2:26, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாகத்தக்கதாய் சாந்தமாய் உபதேசமான. இப்போ என்ன புரியுறோம்னா, மனுஷர்லாம் என்ன செய்கிறாங்களாம்? பிசாசுடைய விருப்பம் செய்கிறாங்க, அப்படித்தானே? பரலோக தேவனுடைய விருப்பம் செய்யலை. அதான் தேவராஜ்யம்னா தேவ சித்தம் செய்கிறதான் தேவராஜ்யம். அப்போ எல்லா ஜனங்களும் சாத்தான் சித்தம் செய்கிற நிலைமையில இருக்கிறார்கள். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது தெரிஞ்சோ தெரியாமல். அப்படி சாத்தான் சித்தம் செய்கிறவர்களை ஆண்டவர் குணமாக்க விரும்புறதில்லை. புரியும் இல்லையா? விடுதலை கொடுக்க விரும்புறதில்லை. ஏன்? அவன் சுகமாய் சாத்தான் சித்தம் செய்ய போவான். சரியா? ஒரு நாய் பயங்கர கட்டி நாய், அது கடிச்சிருதுன்னு கட்டி போட்டுருக்குன்னு வைங்க, அது கிடந்தா ஐயா போன்னு சத்தம் போடும். நம்ம போய் ஐயோ சத்தம் போடுதுன்னு அவுத்து விட்டிங்கன்னா அவுத்து விட்டாட முதல்ல கடிக்கும். சரியா? அது புரியும்னு நினைக்கிறேன். மனுஷர் சாத்தான் சித்தம் செய்ததுனால தான் இத்தனை சாபமாக வந்தங்கிறது அது ஏதேன்லேருந்தே படிச்சிட்டோம். அப்போ இவ்வளோ சாபத்துக்கு காரணம் என்னது? சாத்தான் சித்தம் செஞ்சு தேவ சித்தம் செய்யாமல் போனது. இப்போ ஜனங்கள் சாத்தான் சித்தம் செஞ்சு தேவ சித்தம் செய்யலை. யாரே? கிறிஸ்தவர்களை தான் முதல்ல சொல்லணும். இயேசுன்னு சொல்லுவான், இயேசுன்னு சொன்ன வழியில் நடக்க மாட்டான், இயேசுவின் சீஷராக மாற மாட்டான், இயேசுவின் ஆவியில் நடக்க மாட்டான். இது அடுத்த கூட்டம் ஆயிடுச்சு, இதை சேர்த்து தான் சொல்லணும். ஸோ அதனால தேவன் இவர்களுக்கு செயல்பட விரும்பவில்லை. பைபிள் வச்சிருந்தாலும் இயேசு நம்ம நெவர் போ, முதல்ல நான் சொல்லுது கேளு, என் சித்தம் செய்யவா,
யாவினால கீழ்ப்படி, அப்புறம் நான் உனக்கு புறப்படுக்கிறேன். சரிதானுங்களா? நான் சொல்ற புரியுதுல்ல? உலகம் முழுவதும் பொல்லாங்கர்கள் கிடக்கிறதுனாலே தேவன் இந்த சாபங்களை விட்டு வைத்திருக்கிறார். அவர் தான் சொன்னார் பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னது சாத்தான் இல்லை, தேவன் சொன்னார். நீ பெருக பெருக வேதனை உண்டாகுன்னு சொன்னது சாத்தான் சொல்லல, தேவன் சொன்னார். இதுதான் வார்த்தை, வழி இல்லை. அதை பிரசங்கி அழகா சொல்லிடுவான். அந்த மனுஷர் இந்த கட்டும் தொல்லையில் அடிபடும்படிக்கு, அது பிரசங்கி 4:1 கட்டும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவனே அதை நியமித்தார்னு சொல்றான். வசனம் சரியா இருக்கும், 4:1-2-3 இருக்கும். கட்டும் தொல்லையில் அடிபட வேண்டும் அப்படின்னு அவர் நியமித்திருக்கிறார். அப்ப இதுல ஒரு மாறுபாடு உண்டாக்க வேண்டும்னு நமக்கு ஆசையில் தாங்க நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்க இந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்ன ஜெபிக்க முடியாது. முதல்ல அவர்களை தேவனுடைய பரலோக தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தம் செய்யும்படி அவர்களை அந்த எல்லைக்குள் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை, அது பிரசங்கி 1:13 வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து 1:13 மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கட்டும் தொல்லையில் அடிபடும்படி தேவன் அதை அவர்களுக்கு யார் நியமிச்சதுங்க? இந்த பூமியை சபிச்சது யாரு? வேதனை பெருகும்னு சொன்னது யாரு? தேவன் தான். மாற்ற முடியுமா? நீங்க அவர்கிட்ட போய் சொன்னா சொல்லுவாரு, நான் மாத்துறேன், எல்லாரும் ஏன் சித்தம் செய்ய சொல்லு. சரியா? ஏன் சித்தம் செய்ய சொல்லு, மாத்துறேன். ஏன் ராஜ்யத்துக்கு கீழ்ப்படி சொல்லு, மாத்துறேன். ஏன் ஆவினால் நடக்க சொல்லு, மாத்துறேன். இதான் புரிதல். இப்ப புரிதல்ல? இந்த புரிதல் இல்லாம பலவிதமான ஜெபம் பண்ணி கிறிஸ்தவர்கள் பொழுதுபோக்கி நேரம் போக்கி கொண்டிருக்கிறார்கள். முதலாவது இந்த அடிப்படையை நாம மனதிலே கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டா? சோ இது நடக்காத காரியம். 100க்கு 100 நடக்கணும்னு அந்த பேபில தீ கொடுக்கணும். சரியா? நீங்க நினைக்கிற மாதிரி ஜெபிச்ச உலகத்தை மாத்தோன்னு சொன்னா முதல்ல அந்த பைபிளை தீ கொடுத்துக்கிட்டு தான் மாத்தணும். மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. அங்க வாடா, நான் இருக்கிற இடத்துக்கு வா. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போறேன். யோவான் 14:2-3 நான் இருக்கிற இடத்துல இருக்கிறத கூட்டிட்டு போக வர வேணா, நீ ரெடி ஆக மாட்டேங்கிற. இப்ப புரியுது இல்லையா? சாத்தான் சொல்றான், வாரதை சொல்றேன். சாத்தான் சொல்றான், ஏய் பரலோகம் ஒன்றும் வேண்டாம், புதிய வானம் பூமி ஒன்றும் வேண்டாம், இப்ப நம்ம இந்த பூமியை பெயிண்ட் அடிப்போம், லைட்டு போடுவோம், நீங்க சோம் பண்ணுங்கள், சாபம் எல்லாம் மாறிடும், ஆசீர்வாதம் மாறிடும். பிசாசு சொல்றான். ஏன் பிசாசு சொல்றான்? அங்க அவர் உண்டாக்கிட்டு இருக்க ராஜ்யத்துக்கு போகப்படாதோ. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆவியானவர் பேசுற ஆழம்தான். இது சாத்தானுடைய தந்திரம்னு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு. பிசாசுக தந்திரம் உங்களுக்கு புரியாது சொல்றாரு. மொத்தம் தசதர்புரம். ஸோ இந்த தசதர்புல நம்ம சிக்கக்கூடாது. அப்ப முதலாவது பரலோக அவருடைய ராஜ்யம் வருவதாக ஜெபிக்க சொன்னார்ல, அதுக்கு ஜெபித்து விட்டு தான் மற்ற காரியங்களுக்கு அளவாக தான் ஜெபிக்க முடியும். ரொம்ப எடுக்க முடியாதுன்னு கேட்டால் கிடைக்காது, வேஸ்ட் தான், வீண், டைம் பாஸ். முதலாவது இந்த எல்லைக்கு ரட்சிக்க பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். அந்த ஜெபம் எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்துதாங்க ஜெபிக்கணும். அதுக்கு அதான் நான் இவ்வளவு பிரசங்க நான் உங்களுக்கு பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் பைபிள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் ஆண்டவருக்கு எதிராக நடக்குது. அவர் சொன்னது கேளு. அவர் இப்படி சொல்லியிருக்கார். முதல்ல பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், தேசத்துக்கு எல்லாரும் ரட்சிப்பக்கூடும், ரட்சிப்பு கொடுக்க ஜெபம் பண்ணலாம். கண்டிப்பாக அப்படி தான் வரணும். அதுக்கு பிறகுதான் மற்ற காரியம். சரி, இப்போ அப்போ தேவ பிள்ளைகள்ங்கிற எல்லைக்குள்ள வரும்போது தான் சாபத்திலிருந்து விடுதலை வரும், சாத்தானுடைய ஆளுகளிலிருந்து விடுதலை வரும். அது வரை வராது. சபையில் இருக்க ஜனங்களுக்கு அதான் சொல்கிறோம். நீங்கள் ஜபம்லாம் பலவிதமான இன்னைக்கெல்லாம் ரொம்ப நூதனமான தந்திரமான டெக்னிக் ஜபம்லாம் நிறைய நடத்துகிறாங்க சபையில். ஜபிக்கிறதுக்கு எதிராக பேசலை, ஆனால் அதுக்கு வேற ஒரு அஸ்திபாரம், பேஸ்மெண்ட் இருக்கு. அது என்ன பேஸ்மெண்ட்? ஒன்று, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் 6:33 தேடி இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடாத ஆளுகளுக்கு ஜபத்தை தேவன் கேட்பாரா? கேட்க மாட்டார். ஓகே. ஸோ எலியாங்கிறவன் ஜெபம் பண்ணனா வசனம் பயன்படுத்துவாங்க. அவன் என்ன ஜெபம் பண்ண? இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்தேன் என்பதை நினைத்தருளும். சரிதானே? அவன் சொல்றான், இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்தேன் என்பதை நீர் நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணான். அப்போது அந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சு இல்லையா? 1 ராஜாக்கள் 18 அந்த வசனத்தை வாசிப்பான். 18 வசனம் 7. கர்த்தாவே நேரத்தில் கர்த்தாவே தேவன் என்று ஊழியக்காரன் என்று காரியங்கள் எல்லாம் அண்ணா இருக்கு, உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று நினைத்தருளும். உங்களுக்கு தோணுமா எல்லாம் தின்னாம கடந்து உறங்காம கடந்து 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஒன்றும் நீங்க சாதிக்க முடியாது. இப்போ புரிஞ்சுதா என்ன சொல்லுது? புரிஞ்சுக்கிட்டா நல்லது. நான் சொல்லிடுவேன், எனக்கு வேலை இல்லைன்னா இறங்கி போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களால் முடியாதுன்னு சொல்லுவேன். நாங்கள் எத்தனை வரியமா இது மாதிரி எத்தனை வித்தைகளை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். சொன்னா சங்கடப்படுவிய. ஐ விட்னஸ் பயங்கர ஜபம் முடிஞ்ச உடனே
பெரிய சாவு விழுந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்த ஆளுலாகும். அப்போ முதல்ல தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய வழிமுறை தான். ஒரு வார்த்தை என்னது? முதலாவது பரலோக ராஜ்யம் வருவதாகன்னு ஜோமண்ணு, ரட்சிப்புக்கு ஜோமண்ணு, அடுத்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஜோமண்ணு, அடுத்த மற்றவர்களுக்கு கொஞ்சம் தான் செய்ய முடியும், ரொம்ப செய்ய முடியலை. அது ஒரு அளவு. ஏன்னா அவரே விட்டார். நான் தள்ளி விட்ட சவுலுக்காக நீ எந்த மட்டும் சவுலுன்னு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினாருங்க. அவன் கர்த்தருக்கு பிரியமா இல்லை, தள்ளிட்டார். அதை ஏற்படுத்தினதே சாமுவேல். அவங்க இருந்து அழுகிறான், எப்பா நான் தானே ஏற்படுத்தினேன், தள்ளிட்டீரேன்னா. அதுக்கு ஆண்டவர் தேவன் சொன்ன பதில் அங்கே இருக்குல்ல, சாமுவேல்லையா, நான் தள்ளி விட்ட சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். பார்த்தியலா? இது போலதான் நான் தள்ளி விட்ட ஜனங்களுக்கு, நான் புறக்கணித்த ஜனங்களுக்கு, நான் சபித்த ஜனங்களுக்கு நீ அதுக்கிட்ட சத்தம் போட்டு கிடக்கா? நீ முதல்ல ரசிக்கப்படு, அதில் சுவிசேஷம் சொல்லு, கொணப்படுதா பார்ப்போம் இல்லையா? அது ஜோமணி ரசிக்க ஒரு வாழ் ரசிக்கப்பட்டா படட்டு, அதுவும் ஓரளவு தான் செய்ய முடியும், ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஸோ இந்த அடிப்படை தெரியாமல் எல்லாம் நடக்குது. சரி, அதுக்குள்ளே நான் வரல, அதனால ஜெபத்துக்கு எதிராக பேசுகிறேன்னு நினைக்காத, வார்த்தையின்படி செய்தேன். நல்ல இல்லையா? அப்போ இப்போ முதலாவது எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறது தான் பிரதானம். அதுக்கு தான் மற்ற விஷயம் மறுபடியும் நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் குரலெல்லாம் கெட்டு போகிறதா மிச்சம். நான் சொல்லிட்டு பாரு. ஸோ ஓகே. ரெண்டாவது, அடுத்தது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாக்கோபு நிருபத்தில் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமாக இருக்கிறது? நீதிமான்கள் மேல். 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவர்களுக்கு அவருடைய கூப்பிடுதலுக்கு செவிகள் திறந்திருக்கு. இப்போ என்ன புரியுது? நீதிமான்னா யார்? 6:33 மத்தேயு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. அப்போ பரலோக ராஜ்யம் வேண்டாம், தேவ ராஜ்யம் வேண்டாம், நமக்கு பூலோக ராஜ்யம் தான் வேணும். இப்படி பூலோக ராஜ்யத்தின் அது மார்க் 8:35, 36, 37, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். மனுஷ உலகம் அது ஆதாயப்படுத்தினால் ஆத்மா நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? நாமத்தின் நிமித்த ஜீவனை இழக்கிறவன் என்றென்றும். அதனால சாவுக்கு பயந்து ஜபிக்கிற ஆளெல்லாம் இயேசுவின் சீசர்கள் கிடையாது. ஏன்னா எல்லாரும் சாவம் இல்லையா? ஜெபம் பண்ண பிரசங்கியும் சாவாரு, அற்புதம் வாங்கின விசுவாசியும் சாவும், எல்லாரும் சாவும். அதனால சாவாமல் இருக்கிறதுக்கு ஜபிக்கிற ஜபம் கூட அது இயேசுவின் சீசருடைய ஜபம் கிடையாது. உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு யாருக்கு ஜபிக்கிற ஜபம் எல்லாம் அது இயேசுவின் சீசருடைய ஜபம் கிடையாது. ஜபத்துக்கு எவ்வளவோ இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு கூட்டி கட்டி வச்சுக்கிட்டாக்கும் பரலோக தேவன் கிரியை செய்வார்னு சத்தம் போட்டே கிடக்காவ. நமக்கு அது மனசில் வேலை இந்த பைபிளை படிக்கும்போது. அப்போ நீதிமான்கள் என்று சொன்னால் அது ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப விஷயம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியம் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் பொய்தாகிறதுனாலே. சரி, அப்போ பரலோக தேவனுக்கு எது பிரியம் அப்படின்னு நீங்கள் பகுத்திடலாம். முதல்ல அந்த எல்லைக்குள்ளே வாருங்க. அவருக்கு இது பிரியம், இது பிரியம் இல்லை, இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது, இது கர்த்தரை எரிச்சல் ஊட்டுகிற காரியம் என்று பகுத்து பார்க்கக்கூடிய தகுதி உங்களுக்கும் எனக்கும் வரவில்லை என்று சொன்னால் நம்ம ஜெபத்தை அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீங்கள் சொல்லுங்க. இதுதான் அடிப்படைங்க. இந்த அடிப்படையை தான் சரி பண்ண நான் எப்போதும் பேசுகிறேன். அந்த ஜனங்கள் தன் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து 15:8 மற்ற உதடுகளால் என்ன பண்ணுகிறாங்க? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களை வீண் ஆராதனை வீண் ஜபம் எல்லாம் நிறைய நடக்குன்னு சொல்கிறார்ல. அப்போ நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படுவதற்கு என்ன செய்யணுமோ அதான் பேசுவேன். நான் எப்போதும் அதான் சொல்கிறேன். நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படணும். உங்கள் வழி என் வழி இல்லை, என் வழி உங்கள் வழி இல்லைன்னு சொல்லிட்டாரு. கிரியை செய்ய முடியாதபடி என் கை குறி போகலை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு எனக்கு பிரிவினை உண்டாகுன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் சரி பண்ணணுமா வேண்டாமா? பண்ணுதீங்களா? பண்ணினீங்களா? நீங்கள் பண்ணணும். அது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிற அநேக காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய மாட்டிய. ஏன்னா நீங்கள் எல்லாம் கத்தோலிக்கராக இருந்தால் கத்தோலிக்க சபை சொல்லுது கேட்பாவ, சிஎஸ்காரன்னா அவங்க கேட்பான். பெந்தகோஸ்தே சபைன்னா இப்போ ABCDEFன்னு நிறைய இருக்கு இல்லையா? இவனை சொல்லுது தான் கேட்பான், ஆண்டவர் சொல்லுது கேட்க மாட்டான் இல்லையா? கேட்டீங்களா நீங்கள்? நான் கேட்கட்டும். இத்தனை வரையும் சொல்லியா? மத்திய சுவிசேஷத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனை தடவை வாசிய, அதில் இருக்கிறது எவ்வளவு புரிஞ்சிய, அதில் இருக்கிறதுக்கு எவ்வளவு கீழ்படிஞ்சிய கேட்பாமே, நேராக கேட்பாமே இல்லையா? 12:40 யோவான் 12:48 என்னை தள்ளி என் வசனங்களை புறக்கணிக்கிறவர்களை நியாயந்தீர்க்கிற ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவர்களை. அப்போ உங்களை நியாயந்தீர்த்தா எப்படி இருக்கணும்? நீங்கள் அந்த புத்தகத்தை ஒருக்கா பார்த்துட்டு நீங்களே முடிவு எடுத்துக்கிட வேண்டியது. மத்தையில இருந்து படிச்சிடணும். சரியா? நான் உண்மையை சொல்லுகிறேன். நான் இத்தனை வரையும் சுற்றிட்டு வரேன், ஒன்றும் தேராது. இதோ சங்கீதம் படிச்சுக்கிட்டு, சாமுவேல் படிச்சுக்கிட்டு, எரேமியா படிச்சுக்கிட்டு, ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை பிடிங்க எங்கே தான் தேடி பிடிச்சி எடுத்துக்கிட்டு ஊழ போட்டுக்கிட்டு நடக்குது. நான் சொல்லுது புரியுதா? நான் நிறைய பார்த்துட்டு தான் வரேன். அப்போ ஆண்டவர் சொல்லார்லே, பார்த்தியா இப்படி தான் இருக்குது,
நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நிலைச்சிருந்தா நீங்கள் கேட்கறது உனக்கு கொடுக்கப்படும் சார் சொன்னாருங்க. யோவான் 15:7. இத்தனை வரியா எனக்கு நான் நிறைய ஆளோட்ட பார்க்க படிக்க மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு கள்ள பிசாசு வேத புரட்ட பிசாசு பைபிளை வச்சே கிறிஸ்தவெல்லாம் ஏமாற்றி வச்சிருக்கான். இயேசுநாதர் சொல்லுறது கேட்கல. பிறகு எப்படியாக்க அப்போ இயேசு நாமத்தில் அங்கே போய் கேட்குது யோசித்து பாருங்க. அப்போ இதெல்லாம் சரி பண்ணதுக்காக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். சபைன்னு சொன்னால் ஒரு சபைன்னு சொன்னால் அற்புதத்துக்கும் அதுக்கு வந்துட்டு போகிற குருசடி கிடையாது. அது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு இடம், தேவ சாயலாய் மாறுகிற அனுபவம். அப்படி மாறணும்னா ஊழியக்காரர்களாகிய நாங்களும் நீங்களும் எவ்வளவு அதுக்கேற்ப தகுதிப்படணுங்கிறத நீங்கள் சிந்திச்சுக்கிடணும். சிந்திக்கிறீங்களான்னு கேட்டேன். வருஷம் எத்தனை ஆச்சு, என்னென்ன சிந்திக்கிறீங்க? எனக்கு சமீபத்தில் ஒரு காரியம் முன்னால் வந்தது, நான் அதை சொல்லுவேன். எனக்கு ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஆன்லைன்லலாம் நிறைய மற்றவங்களுக்கு பேசிகிட்டே டைப் பண்ணிவிட்டு இப்போ முடிச்சுக்கிட்டு அதுதான் போவேன். பேச வேண்டிய வரும், டைப் பண்ண வேண்டிய இருக்கும், உங்களுக்கு செய்தி சொல்லிட்டுருக்கேன். சமீபத்தில் சில இளம் வயது பாஸ்டர்ஸ் திடீரென்று ஹார்ட் அட்டாக்கில் மரித்து போன செய்தியெல்லாம் எனக்கு அனுப்புவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே இளம் வயது, சின்ன வயது, அபவ் 50க்குள்ள 40க்குள்ள கூட இருக்குது. திடீரென்று மரித்து போனார்கள் என்று சொல்லி எனக்கு ஃபோட்டோஸோட செய்திகள் வரும். எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஊழியக்காரெல்லாம் செத்துக்கிட்டு இருந்தா இனி எப்படி ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கும் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். அதை நான் உங்களை எல்லாருக்கும் சொல்லிடுறேன். அது என்ன சொன்னாருன்னா, ஏற்கனவே என்னுடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசி அஸ்திபாரங்கிறத நான் எழுதி கையில் கொடுத்தேன். இதை இவங்க மைண்டு பண்ணலை. ரெண்டாவது ஒரு காரியம் சொன்னார். ஏற்கனவே சில சபைகள், பழைய பெந்தெகோஸ்தே சபையுடைய தொடர்ச்சி, இந்த அஸ்திபாரங்களை ஓரளவு, அங்கேயும் குறைகள் உண்டு, எல்லா இடத்துலையும் குறையிருக்கு, ஓரளவு மெயின்டைன் பண்ணக்கூடிய சபைகள் இருக்கிறது. நான் பேர் ஒன்றா சொல்ல விரும்பலை. ஞானஸ்நானம் இப்படி தான் கொடுப்போம், கர்த்தருடைய பந்து இப்படி தான் கொடுப்போம், இன்னொன்று அந்த பேசிக்ஸ் கொஞ்சம் அஸ்திபாரம் உள்ள சபையில் என்ன செஞ்சுதான் இருக்குதான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சபையை உடைக்கும்படி, நல்லா கவனிச்சுடுங்க அந்த வார்த்தை, இந்த அஸ்திபாரம் உள்ள சபைகளை உடைக்கும்படி நூதன அஸ்திபாரங்களோடு, சீசத்துவம் இல்லாத சூழ்நிலைகளோடு சபைன்னு கட்டி இவனெல்லாம் ஆளுகளை அங்கே போக முடியாமல் தடுக்கிறான். அங்கே போகிறதையும் அறகுறையாக இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் இழுத்துட்டு வந்துடுறான். இது ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. சொல்லல, என்னுடைய அஸ்திபாரத்தில் இல்லைங்கிறார் முதல். ரெண்டாவது சொல்கிறார், ஏற்கனவே ஒரு மாதிரி ஓரளவு அஸ்திபாரத்தில் சில சபையில் இருந்தது, அதையும் உடைக்கும்படி இவன் நூதன அஸ்திபாரத்தில் சபை கட்டுறான். அதனால என்னுடைய அஸ்திபாரம் உடையுது, அதனால் பாதி வயசில் கொண்டு போட்டேன். புரியுதா நான் சொல்லுது? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வழங்கப்படி சொல்லுங்க. உண்மை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் ஆண்டவருக்கு பயந்து அவர் சொல்லுது, என்னப்பா கத்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன்னு கேட்டு தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். கொஞ்சம் கழித்து அந்த பக்கத்தில் இன்னொரு ஆள் ஒரு சபை கட்டுக்கு வந்தார். அவர் கொண்டு வந்தார், காசு இருந்து பெருசாக சபையெல்லாம் கட்டிட்டார், நிறைய ஆள் அங்கே போச்சு. அப்போ இவருக்கு பெரிய வருது, ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் நான் தான் இந்த இடத்துல முதல்ல வந்தேன், உங்களுடைய வார்த்தையின்படி நான் கவனமாக போகிறேன், எனக்கு கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது, சின்ன சபை தான் இருக்குது இல்லையா, இருக்குது. இந்த ஆள் இப்போ தான் வந்தான், அவன் இலக்கம் பிரேக் என்ன செய்கிறான்னு தெரில, எல்லாம் இப்படி இருக்குது, 8க்கு 16 தான் செய்கிறான், நிறைய ஆளுகள் அங்கே கூட்டிகிட்டு எனக்கு சபை இப்படி தானே இருக்குது, அது வளர்ந்துட்டு இப்படின்னு சங்கடத்தோடு ஜோம் பண்ணாராம். ஜோம் பண்ணால் ஒரு நாள் ஆவியானவர் பேசுகிறாரா, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்ச உடனே, இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சுங்க ஆமேன் போட்டுட்டு நீ நேர அங்கே ஒரு கூட்டம் நடக்குது இல்லையா பக்கத்தில், அந்த கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னாராம். இவருக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா இது நான் இங்கே இருக்கேன், என்ன இங்கே இருந்து அங்கே போகணும்னு சொல்லுவார். அதனால ஆவியானவர் பேசுகிற சத்தத்துக்கு கடைசியாக கீழ் படித்து அங்கே போனாராம். அங்கே போய் அங்கேயும் சர்ச்சை கூட்டம் முடிஞ்சிருச்சு. கூட்டம் முடிஞ்சு அந்த பிரசங்கார் ஜோம் பண்ணிட்டு இருக்கார், வரிசையில் நிற்கிறான். திருப்பி ஆவியானவர் சொல்லுறான், நீ போய் இந்த வரிசையில் சேர்ந்துக்கன்னு சொல்லுறான். திருப்பி தூக்கி வாரி போட்டு, என்னடா இது வரிசையில் சேர்ந்துக்கணும் என்ன அர்த்தம், அந்த பாசம் தலையில் கேச்சு ஜோம் பண்ணணும் அப்படி தானங்க அர்த்தம். இவருக்கு முடியலை, ஆனால் ஆவியானவர் ஸ்ட்ராங்காக பேசுகிறது தெரியுது. அதனால வரிசையில் போய் நின்றுட்டார். அந்த வரிசை முன்னால் நகர்ந்துக்கிட்டே இருக்குதான். அவர் சொல்கிறாரு, எனக்கு முன்னே ஒரு 4 பேரை என்னமோ நிற்கிறாங்க, நான் ஒரு 5வது ஆள் மாதிரி நிற்கிறேன். அதில் போனோடனே அந்த பிரசங்கார் நின்று வரிசையாக ஜோம் பண்ணிட்டு இருந்தார், போத்துன்னு தரையில் விழுந்தார், சுருண்டு அடித்து கீழே விழுந்தார். விழுந்தோடனே ஆவியானவர் சொன்னாரா, நீ போகணும், நீ போய் பொய்யாச்சு. இப்போ உனக்கு மனசிலாச்சா, அவன் எனக்கு ஆவினா அற்புதம் செய்யலை பார்த்துக்க, அவன் வேறு ஆவியில் செய்யறான். உனக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, நீ மரியாதை எடுத்து உனக்கு தந்த ஊழியத்துச்சு, புரியும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஆவியானவர் பேசினார், இந்த பயவெல்லாம் எனக்கு அஸ்திபாரத்தை உடச்சேன்னுவேன். நான் வருத்தத்தோடு, நீங்கள் உங்களை மாதிரி தான் இப்படி ஆகி போகுது, எதுவுமே நம்ம ஊழியக்காரன் இல்லை, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணது கூடுதல் குறை பார்க்கறதில்ல. போன ஆண்டவர் சொல்லாரு இப்படி ஆகும் சங்கதி, அதனால நான் பாதி வயசில் கொண்டு போட்டேன்.
எனக்கு அஸ்திபாரங்கள் ஒரு மாதிரியாவது சில ஊழியக்காரெல்லாம் கஷ்டத்தோட நெருக்கத்தோட ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஊழியத்தை உடைக்கும்படி, அங்கே ஜனங்கள் போக முடியாதபடி, அறகுறையாக இருக்கிற ஜனங்களை இழுக்கும்படி இவன் இடரல் பண்ணுறான்வன். அதனால் கொண்டு போட்டேன். என்ன சொல்ல போறியா பதில்? புரியுதா நான் சொல்லுது? புரியுதா? புரிஞ்சா நல்லது. நாங்கள் இதெல்லாம் ரொம்ப கரை கடந்து போகிறதுனால ஆக்கம் சில வேளை காரமாக பேசிடுது. அல்ல இல்லையா? ஒரு சபை பரலோக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசுவின் போதனை மாதிரியில் தான் நடத்தப்பட வேண்டும். அது அப்போஸ்தலருடைய போதனை மாதிரியில் தான் நடத்தப்பட வேண்டும். பிஷப்மாருடைய போதனையில் நடத்தப்பட முடியாது. சொல்லுது புரியுது இல்லையா? வந்தவன் போனவன் அங்கே படிச்சிருப்பான், தூர நில்லுடா நீ, ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி சொல்லு. யாராக இருந்தாலும் சரி, ரெவரண்டோ இல்லையோ அதெல்லாம் இப்போ பேச்சு கிடையாது நமக்கு. அது வேணா இருந்துட்டு போட்டு இல்லாத போட்டு இது இருக்காவனட்ட இல்லை, பெரும்பாலும் இல்லை. அப்போ இந்த லட்சணத்தில் இருந்துட்டு அக்னி இறக்கனா எந்த அக்னி அம்மா வரான்? அந்நிய அக்கினி தான் வரேன், பரலோக அக்கினி வராதுங்கிறேன். இது ஆண்டவர் தெளிவாக பேசுறது. நான் ஸ்ட்ரைட்டாக பேசிடுவேன். அதனால் முதலாவது ஆண்டவரே எங்கே தவறினோம், எங்கே விட்டோம், எங்கே அறியாமையில் போனோம், எங்கே சாத்தானுடைய கண்ணியில் சிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் உட்காந்து நம்ம சுய பரிசோதனை செய்யணும், அழணும். அழுது நம்மை சீர்படுத்தாவிட்டால் பரலோக தேவனுக்கு நமக்கு பதிலும் செய்ய முடியாது, தெய்வ சித்தம் நிறைவேறையும் செய்யாது. பொழுதுபோக்கிட்டு நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஜபங்கள் நடக்குதுங்க. நாங்கள் பார்க்குறது கல்தோலிக்கத்தில் எவ்வளோ ஜபம் நடக்குது தெரியும். முழங்காலன்னு ஜோம் பண்ணிட்டு போகிறாங்க, திறந்தான் போட்டிருக்கு, எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் பார்க்குறோம். வருக பாட்டு வேறு பாடுறாங்க. இப்போ நாங்கள் அதை கவனிக்கிறோம். ஒரு சபையில் பல பெந்தகோஸ்து சபையினுடைய பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனால் எல்லாம் செய்கிறாங்க, சந்தோஷம் தான், நம்ம ஒன்றும் எதிராக பேசலை. ஆனால் அது போதுமானதா இல்லை. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொல்லியிருக்கு. அதை விட்டு வள்ளி புள்ளி நீங்கள் தவறப்படாது. தெரியாமல் இருந்தால் போட்டு தெரிஞ்சுக்குவோம், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குவோம். இத்தனை நாள் ஆனீங்க. நான் ஒரு வசனம் கேட்கட்டா? அது இயேசு சொன்னார், தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் சொல்லியிருக்கா. நீங்கள் உங்களை வரத்தியலா கேட்போம், வரத்தியலான்னு கேட்போம். அது வறுக்கிறது எப்படின்னு இனி பேதுருவிட்ட கேட்போம். வறுக்கிறது எப்படி பேதுரு ஐயான்னு கேட்டால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3லேருந்து படி. சீக்கிரம் படி, சீக்கிரம். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? 3லேருந்து படி. 1 பேதுரு 3 படி. அல்லேலூயா. இதே சத்தமகள் மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் தரித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரமாக இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய மறைந்திருக்கிற குணமே அலங்காரமாக இருக்க கிடவது. தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது என்னன்னு பார்த்துக்க. விளையாடப்பட்டது போதும். இனி இப்போ 1 தீமோத்தேயு 2:6 சீக்கிரம் பார்ப்போமே. அல்லேலூயா. 2:6 இல்லைம்மா, 1 தீமோத்தேயு 2:6 தானா? ஸ்ரீகளும் மயிரை பின்னினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விளையாடப்பட்ட வஸ்திரத்தினாலாவது அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ புக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்ரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியினாலும் வாசி. கேணுங்க. ஸ்ரீயானவள் அடக்க முடியாவளாக இருந்து அமைதியோடைய கற்றுக்கொள்ளணும், உபதேசம் பண்ணவும், புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்ரீயானவளுக்கு. சரி, இப்படியெல்லாம் போகுது. நான் எதுக்கு சொல்கிறேன்? இது தேவனுடைய வசனமோ இல்லை வேறையோ? உங்களுக்கு ஐடியா என்னது கேட்போம். நான் கொஞ்ச நாளாக பார்க்க. இல்லை இது தேவனுடைய வார்த்தை தானா, அப்போஸ்தலருடைய வார்த்தை தானா, இயேசு சொன்னது தானா, இயேசு கட்டளையிட்டது தான் பவுலும் பேதுரும் எழுதினாரோ இல்லை வேற புதுசாக எழுதினாவளோ? இல்லை அறியணும் இல்லையா நமக்கு? நான் சொல்லுறது புரியுது இல்லையா? ஒன்றொன்னா கணக்கு பார்த்தா நீங்கள் தேர மாட்டிய, நீங்கள் பாஸ் ஆக மாட்டிய. சொல்லிக்கிடணும், கையங்காலையும் முறுக்கிட்டு மனமாட்டியாகும், அங்கோடியாகும் இங்கோடியாகும். ஆவியில் கொஞ்ச நாள் கை காலெல்லாம் முறுக்குதிய. ஏன் இந்த கரியை வரையில? இது ஆவியானவர் எழுதுனது இல்லையோ? அந்த ஆவியானவர் தானே எழுதினாரு. இந்த ஆவியானவர் தானே எனக்கும் படிப்பிச்சாரு. ஆவி போகிறதுக்கு முன்னாலே எனக்கு படிப்பிச்சாரு. அல்ல இல்லையா? உங்களுக்கு வரையில ஒன்று தான் சொன்னேன், சாம்பிளுக்கு தான் சொன்னேன். தோண்டனா நாரை பயிரும் போக மாட்டேன். சரி, அப்போ என்ன செய்யணும்? பரலோக தேவனுடைய சித்தம் அல்ல, உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுற பூமியிலேயும். அதுக்கு தானே முதல்ல ஜெபம் பண்ணணும். அப்போ தேவ சித்தத்துக்கு தானே ஜெபம் பண்ணணும். தேவ நீதிமான்களாக நம்ம ஆவணுமா? ஆவியானோட நடத்தலோடு கொஞ்சம் விவரத்தோடும் புத்தியோடும் நாம ஜெபிக்க படிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் சொல்றோம். கேட்ட வசனப்படி சத்தத்து வசனப்படி ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த வசனம் ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya.